ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். இந்த ஒரு கிளாஸில் மாடல் டெஸ்ட் 5னுடைய சொல்யூஷன் வந்து பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி ஒரு 4 மாடல் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்திருப்போம். அதுக்காக ரொம்ப டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போங்க. அது போக அது ஒரு ரிவிஷன் கிளாஸாகவே இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்பியிருக்கேன். ரைட், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5th மாடல் டெஸ்ட்டும் ரைட் ஓவராலாக வந்து இந்த 5 மாடல் டெஸ்ட்டில் நீங்கள் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் அப்கமிங் எக்ஸாம்ஸில் என்ன மாதிரியான பேட்டர்னில் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம். ரைட், ஸோ லாஸ்ட் ஒன் 5th மாடல் டெஸ்ட். முதல் கேள்வி, ஸோ 1/2 த ஹோல் பவரில் -1/2 அப்படின்னு இருக்கு. ஸோ எப்பயுமே பவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை பாசிட்டிவ் நம்பராக எப்பயுமே மாற்றிக்கலாம். ஸோ அப்போ பவரை நான் என்னவா பண்ண போகிறேன் அப்படின்னா -1/2 இருக்கிறத 1/2 மாற்றிக்க போகிறேன். ரைட், -1/2ங்கிற நெகட்டிவ் நம்பராக இருக்கக்கூடியதை 1/2ங்கிற பாசிட்டிவ் நம்பராக எழுதுகிறோம். பவரில் இருக்கக்கூடிய நம்பருக்கு சைன் மாறும் பொழுது பேஸ் அடிமானத்தை வந்து தலைகீழ ரெசிப்ரோக்கல் ஆக்கணும். அப்போ 1/2 அப்படிங்கிறது 2 அப்படின்னு எழுதலாம். ரைட், 2ன்னு எழுதுனாதான் மேலே இருக்கிறது -1/2ங்கிறது 1+1/2 மாறுங்க. அடுத்தது இங்க என்னவா இருக்கு அப்படின்னா 2 பவர்ல 1/2 இருக்கு. இந்த பவர்ல 1/2 முன்னாடி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு சொல்லலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. சரிங்களா? ஸோ இதில் பெருசாக கால்குலேஷன் எல்லாமே எதுவும் கிடையாது, அந்த டேர்ம்ஸை மட்டும் ப்ராப்பராக எழுதுறோம். ஸோ √2 அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்து 2வது கேள்வி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. இதே கேள்வியை அப்படியே நம்பர் மாறாமல் கூட எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். 210 பேர் ஒரு நாளைக்கு, ரைட், அப்போ அதில் M1 அப்படிங்கிறது 210 பேர் ஒரு நாளைக்கு, H1 அப்படிங்கிறது 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, D1 அப்படிங்கிறது 18 நாளைக்கு வேலை செய்கிறாங்க. அதே வேலையை M2 தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. ரைட், H2ங்கிறது 14 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, D2 அப்படிங்கிறது 20 நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஃபார்மேட்டில் எழுதலாமா, செயின் ரூல் பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்டில். ஸோ M1 இன்டூ H1 இன்டூ D1 ஈக்குவல் டு M2 இன்டூ H2 இன்டூ D2. ரைட், M1 உடைய வேல்யூ 210, H1 உடைய வேல்யூ 12, D1 உடைய வேல்யூ 18. M2 வேல்யூ வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இன்டூ H2ங்கிறது 14, D2 அப்படிங்கிறது 20. ஸோ இந்த M2வை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், மீதி எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரலாம். 210 இன்டூ 12 இன்டூ 18, ஸோ டிவைடட் பை 14 இன்டூ 20. ரைட், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். 7ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 3 முறை, இது 2 முறை. ஸோ 2 இன்ட்டு 2 4, இந்த 4ஆல் அதை கேன்சல் பண்ணும் பொழுது 3 முறை. ஸோ 3 இன்ட்டு 3 9, 9 இன்ட்டு 18 162 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ அவங்க செஞ்ச அதே வேலையை 162 மென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 14 மணி நேரம்னு சொல்லி 20 நாளில் வேலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த வேலை முடியும். ஆன்சர் ஆப்ஷன் டி, 162. ரைட், ஸோ தேர்ட் ஒன், வேறுபட்ட ஒன்றை காண்க. இதுல ஆட் ஒன்னா இருக்கு. ரைட், ஆட் ஒன் அப்படிங்கிறது என்னன்னா தப்பா, அதாவது எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும், அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்பர் இருக்கு, ஆல்பபெட்ஸ் இருக்கு, அப்போ நம்பருக்கு தனியாகவும் ஆல்பபெட்ஸ் தனியாகவும் பேட்டர்னை கண்டுபிடிக்கிறோம். ரைட், எந்த பேட்டர்ன் மாறி இருக்கோ அதை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ 1ங்கிற நம்பரு 5 ஆகுது அப்படின்னா அதுல இருந்து 4 ஆட் பண்ணியிருக்காங்க. 5 கூட 4 ஆட் பண்ணா 9, 9 கூட 4 ஆட் பண்ணா 13ன்னு வந்திருக்கணும், ஆனா 15ன்னு வந்திருக்கு. ஒருவேளை 13ஆ இருந்திருந்துச்சு அப்படின்னா 13 கூட 4 ஆட் பண்ணா 17ன்னு சொல்றது சரி. அப்ப இங்க தப்பா இருக்கக்கூடியது இதுதான், 15 LS. ஆன்சர் ஆப்ஷன் பி, 15 LS அப்படிங்கிறது தப்பா இருக்கு. நம்ம நம்பர்லயே அது தப்பா இருக்குங்கிறனால அந்த பேட்டர்னை வச்சு இதை ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ எல்சிஎம் எந்த கேள்விக்கு கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன், ஒரு பின்ன எண்ணுக்கு கேட்குறாங்க. அப்போ ஒரு பின்ன எண்ணுக்கு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரைட், எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர், அந்த பின்ன எண்ணில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கெல்லாம் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 3 4 9. அடுத்து கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டருக்கு மாற்றி கண்டுபிடிக்கணும் ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். ரைட், கீழே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 3 5 7 13. ஸோ மேலே இருக்க நம்பரில் பெரிய நம்பர் வந்து 9, 9னுடைய மடங்குல 9ங்கிற நம்பர் 2 3 4 9 4ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 9னுடைய மடங்களை பார்க்கும்பொழுது 36 டிவைட் ஆகும். அப்போ அதனுடைய எல்சிஎம் 36. ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 3க்கும் 5க்கும் 7க்கும் 13க்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகா எண்களாக இருக்கு. அப்போ காமனாக எந்த நம்பருமே இருக்காது, 1 மட்டும் தான் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய காமனான நம்பர். அப்போ ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது 1. ஸோ 36/1 36 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 5வது கேள்வி, பாலினாமியல் பேஸ் பண்ண மாதிரி ஒரு கான்செப்டுக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ரைட்,
ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் 4a மைனஸ் 12 அப்படின்னு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு. அடுத்து ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a பிளஸ் 6 அப்படிங்கிறது ஒன்று. a மைனஸ் 2 அப்படிங்கிறது இதனுடைய ஹெச்சிஎஃப், ஜிசிடின்னு சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் கேட்குறாங்க. ரைட், இப்போ முதல்ல நம்ம என்ன ஃபார்மேட் எழுத போகிறோம் அப்படின்னா a இன்டூ பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். இதில் நம்மக்கிட்ட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால a இன்டூ பி டிவைடட் பை ஹெச்சிஎஃப் கீழே போட்டோம் அப்படின்னா எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். இந்த இடத்துல ஏ பிங்கிறது தான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன். அந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து எழுதி அப்புறம் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு தனியாகவே ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு எடுத்து வந்து அதில் அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் -12 கிடைக்கும், அதையே உள்ள ஆட் பண்ணால் 4 கிடைக்கணும்னு பார்க்குறோம். 6ஐயும் 2ஐயும் பெருக்குனா 12 கிடைக்கும். அது -12 இருக்கனால இந்த ரெண்டு நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் மைனஸா இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய நம்பருடைய சைன் இந்த ரெண்டு நம்பர்ல பெரிய நம்பருக்கு போடணும். அப்ப 6க்கு பிளஸ் அப்படின்னா 2க்கு மைனஸ். 6ஐயும் -2ஐயும் பெருக்குனா 6ஐயும் -2ஐயும் பெருக்குனா -12. அது ரெண்டையும் ஆட் பண்ணா +4 கரெக்டா இருக்கு. அப்ப இதனுடைய காரணிகள் a + 6 இன்டூ a - 2. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கு எழுதலாம் 6. ரைட், ரெண்டு நம்பர் பெருக்குனா 6 வரணும், கூட்டினா -5 வரணும். ரைட், 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6 வரும், ஆனா கூட்டினா +5 தான் வரும். அப்ப ரெண்டுமே மைனஸ். அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் +6 இருக்கு, ஆட் பண்ணா -5ங்கிறது வருது. இதனுடைய காரணிகள் a - 2 இன்டூ a - 3. இந்த a - 2ங்கிறது கண்டிப்பா இதுல இருக்கும், ஏன்னா அதுதான் அதனுடைய ஹெச்சிஎஃப்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டு நம்பர்லயும் a - 2ங்கிறது கம்பல்சரி இருக்கும், ஏன்னா அது ஹெச்சிஎஃப் இருக்கனால கண்டிப்பா அது a - 2னுடைய மல்டிபிளா தான் இந்த ஈக்குவேஷன் இருக்குங்க. அதனாலதான் ரெண்டுலயுமே a - 2ங்கிறது வந்திருக்கு. இப்போ இந்த முதல் ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய காரணிகள் எழுதலாம் a + 6 இன்டூ a - 2. ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய காரணிகள் எழுதலாம் a - 2 இன்டூ a - 3 டிவைடட் பை கேள்வியில சொல்லியிருக்க ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது a - 2. ஸோ எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். a - 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது எல்லாம் சேர்த்து சொல்றது எல்சிஎம். என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா a + 6 இருக்கு, a - 2 இருக்கு, a - 3 இருக்கு. இதுதான் இதனுடைய எல்சிஎம் மதிப்பு. ஸோ a + 6, a - 2, a - 3, ஆன்சர் ஆப்ஷன் A. ரைட், ஆறாவது கேள்வி. நம்ம கிட்டத்தட்ட 5 மாடல் டெஸ்ட்ல 2-3 மாடல் டெஸ்ட்ல இந்த மாதிரியான கேள்விகள் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ரைட், நம்ம டைரக்டா இந்த ஃபார்மேட்டா கொடுத்துருப்போம். இந்த இடத்துல வந்து ஸ்டார் கொடுத்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தோம். இந்த இடத்துல அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் மாதிரி இருக்கிறத வந்து என்னவா சொல்றாங்க அப்படின்னா, ஆடிங் ஃபர்ஸ்ட் நம்பர் டு ட்வைஸ் த செகண்ட் நம்பர், முதல் எண்ணை இரண்டாவது எண்ணின் 2 மடங்குடன் கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1. ரைட், ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் படி பிராக்கெட்குள்ள இருக்கிறத அவங்க கூட் பண்ணணும். முதல் நம்பரை ரெண்டாவது நம்பருடைய 2 மடங்கு கூட கூட்ட சொல்றாங்க. ரெண்டாவது நம்பருடைய 2 மடங்கு கூட கூட்ட சொல்றாங்க. ரைட், அடுத்தது ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 மல்டிபிள் பண்ணணும். 2 × 2 4 கூட்டல் 1 5. 5 இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் 3. ரைட், அதே ஃபார்மேட் எழுதலாம். 5 முதல் எண்ணை இரண்டாவது எண்ணின் 2 மடங்கு, ரெண்டாவது எண்ணோட 2 மடங்கு கூட கூட்ட சொல்றாங்க. ரைட், 5 கூட்டல் 6 11 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட், என்ன கொடுத்துருந்தாலும் சரிங்க. ரைட், ஒரு ஸ்டார் கொடுத்து, ஒரு டெல்டா கொடுத்து, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி என்ன மாதிரியான சிம்பிள்ஸ் கொடுத்துருந்தாலும் சரிங்க, அதுல என்ன பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் டெஸ்ட்ல அந்த பேட்டர்னை ஈக்குவேஷனாவே கொடுத்துருந்தாங்க. இங்க அதை ஸ்டேட்மெண்ட்டா சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஒரே லாஜிக் தான். அடுத்து 7வது கேள்வி. 7வது கேள்வியில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. இதே கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில முதல் எண் உறுப்புகளினுடைய கூடுதல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது SN அப்படிங்கிறது 5n² / 2 + 3n/2 அப்படிங்கிறது முதல் எண் உறுப்புகளினுடைய கூடுதலுக்கான ஃபார்மேட். இதுல கேள்வி என்னன்னா 17வது நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்கிறாங்க. இதுல அதிகபட்சமா காமனா ஒருவேளை யாராவது நீங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா என்னுடைய வேல்யூ 17ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா ஆப்ஷன் சி கிடைக்கும். கேள்வி நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா n உறுப்புகளை கூட்டுனா என்ன வருங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க என்னுடைய வேல்யூ 17ன்னு போடும்பொழுது 17 நம்பரை கூட்டினா என்ன வருங்கிறது தான் கேள்வி ஆன்சரா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா கேள்வியில கேட்டது 17வதா என்ன நம்பர் இருக்கும். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுது இல்லைங்களா? ரைட், நீங்க என்னுடைய வேல்யூ 17ன்னு இந்த ஃபார்மேட் போட்டீங்கன்னா 17 நம்பர், அதாவது 1ல இருந்து 17வது இருக்கக்கூடிய நம்பர் வரைக்கும் கூட்டினா என்ன வருங்கிறது கிடைக்கும். கேள்வியில கேட்டது 17வதா இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, 17வது நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா,
17 நம்பர்னுடைய கூட்டலையும் 16 நம்பர்னுடைய கூட்டலையும் மைனஸ் பண்ணா 17வது நம்பர் கிடைக்கும். S16 அப்படிங்கிறது என்னன்னா, இதுல இந்த ஃபார்மேட்ல என்னுடைய வேல்யூ 16ன்னு அப்ளை பண்ணும்பொழுது 16 நம்பர்களை கூட்டினா என்ன கிடைக்குங்கிறது கிடைக்கும். என்னுடைய வேல்யூ 17ன்னு அப்ளை பண்ணும்பொழுது 17 நம்பரை கூட்டினா என்ன வருங்கிறது கிடைக்கும். அது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தானே 17வது நம்பராக இருக்கும். ரைட், அதை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ S17 என்ன வருங்கிறது நான் டைரக்டா எழுதுறேன். S17 வந்து பாத்தீங்க அப்படின்னா 748. அடுத்து S16 போடும் பொழுது இதே ஈக்குவேஷன்ல 664 இதை ரெண்டையும் கழிக்க போறோம். 748 கூட 664 கழிச்சோம் அப்படின்னா 84 அப்படிங்கிறது அந்த தொடர்ல 17ஆவதா இருக்கக்கூடிய நம்பர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரைட். ஒரு உதாரணத்துக்கு இப்ப இதே கேள்வி என்னாவது உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. இப்ப இது புரிஞ்சிருக்கும். ரைட். ஒருவேளை கேள்வியில ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் என்னாவது உறுப்பு இதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில என்னாவது உறுப்பு இந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 17வது நம்பர் என்னன்னு கேட்கறாங்க அப்படின்னா, என்னுடைய வேல்யூ 17ன்னு மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். ரெண்டு கேள்விக்கு வித்தியாசம் புரியுது இல்லைங்களா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில 17 என்னாவது உறுப்பு இப்படி இருக்கும் அப்படின்னா, என்னுடைய வேல்யூ அப்ளை பண்ணும்பொழுது எதுவோ அது என்னாவது உறுப்பை சொல்லலாம். n உறுப்புகளினுடைய கூடுதல் கேட்கும் பொழுது இப்படி ஆன்சர் பண்ண போறோம். கிளியர்? ரைட். அடுத்து 8வது கேள்விங்க. ஒரு வயலானது சாய் சதுர வடிவில் உள்ளது. ரைட், சாய் சதுர வடிவில் உள்ளது. அதனுடைய ஒரு மூளை விட்டம் 100, இன்னொரு மூளை விட்டம் வந்து பாத்தீங்கன்னா 180. அந்த வயலை சமம் செய்ய சதுர மீட்டருக்கு 3 ரூபாய் செலவாகுது அப்படின்னா மொத்த செலவு எவ்வளவுங்கிறது கேள்வி. ரைட், முதல்ல அந்த சாய் சதுர வடிவில் இருக்கக்கூடிய நிலத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். ஆஃப் d1 into d2. ஆஃப் d1 அப்படிங்கிறது 100, d2 அப்படிங்கிறது 180. ஸோ ரெண்டால கேன்சல் பண்ணும்பொழுது 90, 90 into 100 9000 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது அதனுடைய பரப்பளவு. ஒரு சதுர மீட்டருக்கு 3 ரூபாய் செலவாகுது அப்படின்னா 9000 சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவாகுது? 27,000 ரூபாய் செலவாகுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 27,000. அடுத்து 9வது கேள்வி, பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. யூ என்பவர் n-இன் தந்தை. ரைட், யூ அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் யார் அப்படின்னா n-னுடைய தந்தை. அப்படின்னா n அப்படிங்கிறவர் மேல், சாரி யூங்கிறவர் மேல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். n என்பவர் t-இன் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. n அப்படிங்கிறவங்க t-னுடைய சகோதரி. அப்ப t-க்கும் யூஏ தான் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவா இருக்க போறாங்க. n-ங்கிறவங்க ஒரு சகோதரின்னு சொன்னனால, t-னுடைய சகோதரின்னு சொன்னனால n-ங்கிறவங்க ஒரு ஃபீமேல். அடுத்து டி என்பவர் ஐயின் மனைவி. டி அப்படிங்கிறவங்க ஐ அப்படிங்கிறவருடைய மனைவி அப்படின்னா இவங்க ஒரு ஃபீமேல். அப்போ ஐ அப்படிங்கிறவங்கள அவங்க ஹஸ்பண்டாக இருப்பாங்க. அப்போ அவர் ஒரு மேல். ரைட். அடுத்து ஐ என்பவர் எல்லின் மகன். எல்லினுடைய மகன் தான் ஐ. ஆல்ரெடி ஐ மென்னுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா டீனுடைய கணவர் அப்படிங்கிறதுனால. ரைட். அதாவது டி கணவர்னு சொல்லல, டி என்பவர் ஐயினுடைய மனைவி. டி என்பவர் ஐயனுடைய மனைவின்னு சொன்னதுனால டி வந்து பாத்தீங்க அப்படின்னா மனைவியா இருக்கனால ஐ வந்து கணவர் ஆண் அப்படிங்கிறத நம்ம அப்பயே புரிஞ்சுக்கிட்டோம். ரைட். கேள்வி என்னன்னா, யூ என்பவர் எல்லுக்கு என்ன உறவு அப்படிங்கிறது கேட்கிறாங்க. யூ அப்படிங்கிறவரு எல் அப்படிங்கிறவருக்கு என்ன உறவு? ரைட். அந்த ரிலேஷன் அப்படியே எழுத முடியுதான்னு பாருங்க. எல்லுனுடைய மகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ. ஐயனுடைய மனைவி வந்து பாத்தீங்க அப்படின்னா டி. டீனுடைய தந்தை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ. இதை அப்படியே ரிலேட் பண்ணலாம். ரைட். எல்லினுடைய மகனினுடைய மனைவியினுடைய தந்தை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகனின் மனைவியின் தந்தை. ரைட். நம்ம டைரக்டா ரிலேஷன் எழுதுற மாதிரியான கேள்விகள் நிறைய பார்த்திருப்போம். இங்க என்ன ஆர்டர்ல போதும் அந்த ஆர்டரே கேள்வியா வருது, ஆன்சரா சொல்ற மாதிரி இருந்திருக்குங்க. ரைட். யூ என்பவர் எல்லுக்கு யாருன்னு கேட்கிறாங்க. எல்லினுடைய மகன் ஐ. எல்லினுடைய மகன் ஐ. மகனுடைய மனைவி டி. டீனுடைய தந்தை தான் யூ. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சன்ஸ் ஒய்ஃப்ஸ் ஃபாதர். ரைட். நெக்ஸ்ட் 10வது கேள்விங்க. அரித்மெட்டிக் ரீசனிங்ல நான் நிறைய மாடல் டெஸ்ட்லயும் அதை நான் ரிப்பீட்டடா சொல்லியிருந்திருக்கேன். ரைட். 10 கேள்வியில கம்பல்சரி ஒரு கேள்வி அரித்மெட்டிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ரைட். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டைப்ல. ரைட். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிபிளையும் டிவிஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்றாங்க, மாத்திக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். 63 × 9 + 21 - 4 / 5. இப்போ எங்கெல்லாம் வகுத்தல் இருக்கோ அங்க மல்டிபிள் இருக்க இடத்துல வகுத்தலும், கூட்டல் இருக்கிற இடத்துல கழித்தலும், கழித்தல் இருக்கிற இடத்துல கூட்டலையும் மாத்திக்க போறோம். மாத்திக்கலாமா?
ஸோ 63 பெருக்கலுக்கு பதிலாக வகுத்தல் 9, கூட்டலுக்கு பதிலாக கழித்தல் 21, கழித்தலுக்கு பதிலாக கூட்டல் 4, வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் 5. ஸோ முதல்ல டிவைட் பண்ணணும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 முறை மைனஸ் 21 பிளஸ் அடுத்து பெருக்கலாம். இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 20. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 27, 27ல் 21 கழிச்சிட்டோம் அப்படின்னா 6 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட். ஸோ இதில் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. என்னன்னா ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றுறோம், மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறோம், மல்டிபிளை டிவிஷனாக மாற்றுறோம், டிவிஷனை மல்டிபிளாக மாற்றுறோங்கிற 4 இதாக சொல்லாமல் இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகிக்குதுன்னு ஒரே லைனில் முடிச்சுட்டாங்க மொத்த கான்செப்டையுமே. ஸோ 11வது கேள்வி, ஒரு நேர்வட்ட கூம்பியினுடைய கன அளவு கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ ஒரு கூம்பியினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 πr²h, அதனுடைய மதிப்பு 4928, அதனுடைய உயரம் கொடுத்துருக்காங்க. அப்போ 1/3 பையோடைய வேல்யூ 22/7, ஆரம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ r² இன்ட்டு உயரம்ங்கிறது 24 ஈக்குவல் டு 4928. r² மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போகலாம். r² ஈக்குவல் டு 4928 இன்ட்டு 3 இன்ட்டு 7 டிவைடட் பை 22 இன்ட்டு 24. அப்போ r² மதிப்பு இதை கேன்சல் பண்ணும்பொழுது 196ங்கிறது கிடைக்கும். r மதிப்பு 14. ஏன்னா 14² தான் 196. ஆன்சர் ஆப்ஷன் பி 14 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது அந்த நேர் வட்ட கூம்பினுடைய ஆரத்தினுடைய மதிப்புங்க. ரைட். அடுத்து 12வது கேள்வி, படத்தில் உள்ள மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கையை கண்டறியவும். ரைட். சின்ன சின்ன முக்கோணங்கள் உங்க கண்ணுக்கு தெரியுது, நான் நம்பர் போட்டு காமிக்கிறேன். 1. ரைட். நான் 1ன்னு சொல்றது இதை தான் சொல்றேன். ரைட். இது ஒரு முக்கோணம். அதே மாதிரி இது 2, இது 3, இது 4, 5, 6, 7, 8, 9, 9 முக்கோணங்கள் வந்திருக்கா? அடுத்து 3, 4 சேர்ந்தா ஒரு முக்கோணம். உங்களால கவனிக்க முடியுதா? 3, 4 சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு முக்கோணம். 6, 7 சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு முக்கோணம். ரைட். இன்னும் 2 முக்கோணங்கள் சேர்ந்து கிடைக்குது. அப்ப 9 + 2 11 ட்ரையாங்கிள்ஸ் இதுல இருக்குங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட். இதுல மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் இருக்கு அப்படின்னா 11 முக்கோணங்கள் இருக்கு. ரைட். அடுத்தது 13வது கேள்வி. ஸோ 13வது கேள்வி கோடிங் டீகோடிங்லேருந்து ஒரு கேள்வி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கோடிங் டீகோடிங் கேள்விகளை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்போ ஏபிசிடி எழுதி வச்சுக்கணும். ஏபிசிடி எழுதுனதை விட முக்கியம் 1லேருந்து இசட் வரைக்கும், 1லேருந்து அதாவது 7லேருந்து இசட் வரைக்கும் 1 to 26 நம்பர் போட்டுக்கணும். இசட்லேருந்து ஏ வரைக்கும் ரிவர்ஸ் ஆர்டர்லையும் நம்பர் போட்டுக்கணும் 1 to 26 அப்படிங்கிறது. ரைட். ஸோ GRATEFUL. ஸோ கிரேட்ஃபுல். இதை என்னவா எழுதியிருக்காங்க அப்படின்னா 20, 92, 67, 56, 21, 12 ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது. ரைட். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னாக இருக்க போது. ஏன்னா இவ்வளவு நம்பர்ஸ் நம்ம எழுதுன மாதிரி எதுலையும் பார்க்கல. ஜி எப்படி 20 ஆச்சு அப்படின்னு பாருங்க. ஜிங்கிறது ஆல்பபெட்ல எத்தனாவது எழுத்தா இருக்கும்? 7வது எழுத்தா இருக்கும். ஆனா 20ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிவர்ஸ்ல இருந்து எழுதியிருக்காங்க. ரிவர்ஸ்ல இருந்து ஜி வந்து 20வது எழுத்துங்க. ஜிங்கிறது ஆல்பபெட்ஸ் ஆர்டர்ல ரிவர்ஸ்ல இருந்து 20வது எழுத்து. அதனாலதான் உங்களை நான் ஆல்பபெட்டை எழுதி வச்சுக்கோங்க முன்னாடின்னு சொன்னதுக்கான காரணம். அடுத்து ஆர். ஆர் அப்படிங்கிறது ரிவர்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 9வது எழுத்துங்க. ரைட். ஆர் அப்படிங்கிறது ரிவர்ஸ்ல இருந்து 9வது எழுத்து. ஏ அப்படிங்கிறது ரிவர்ஸ்ல இருந்து 26வது எழுத்து. டீங்கிறது ரிவர்ஸ்ல இருந்து 7வது எழுத்து. உடனே ஆன்சர் போட போயிடக்கூடாது. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இதுதான். ஒரு 2 எழுத்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமே இதுதான் கடைசி வரைக்கும் பேட்டர்னா இருக்கும் அப்படிங்கறத நினைச்சு போயிடுறது நிறைய பேர் பண்ணக்கூடிய கேர்லெஸ் மிஸ்டேக் இதுதாங்க. நான் சொல்றது புரியுது இல்லைங்களா? எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை எழுத்துக்கும் அந்த பேட்டர்ன் சரியா தான் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லாட்டி நம்ம கண்டுபிடிப்போம், அது ஆப்ஷன்ல இருக்காது, அப்புறம் மறுபடியும் யோசிச்சு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ரைட். ஓகே. அடுத்து இ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்பபெட்ல ரிவர்ஸ்ல இருந்து 5வது எழுத்தா இ அப்படின்னு பார்த்தா கிடையாது. ரைட். ரிவர்ஸ்ல இருந்து பார்த்தா 22ஆவதா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ஆவதா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கக்கூடிய எழுத்து. ரைட். எஃப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்து 6வது எழுத்து. யூ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்து 21வது எழுத்து. எல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்து 12வது எழுத்து. அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுதா? அந்த வார்த்தையில மொத்தம் 8 எழுத்து இருக்கு. அதுல முதல் 4 எழுத்துக்கு அதனுடைய ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கக்கூடிய நம்பரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரைட். அடுத்த 4 எழுத்துக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கக்கூடிய நம்பரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப பேட்டர்ன் புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப இங்க போடலாம் LIKE. ஸோ WISE. அப்ப ஃபர்ஸ்ட் 4 எழுத்து என்ன பண்ண போறோம்? ஒருவேளை 10 எழுத்து இருந்தா கூட 5 5 பிரிச்சு எழுதியிருக்க போறோம். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் 4 எழுத்து எப்படி எழுதியிருக்க போறோம்? ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதியிருக்க போறோம்.
ஸோ எல் வந்து ரிவர்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 15வது எழுத்து, ஐ ரிவர்ஸ்லேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 18வது எழுத்து, கே ரிவர்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 16, இ ரிவர்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 22. ரைட், இங்கே இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு எழுதுறேன். ஸோ 15, 18, 16, 22. டபிள்யூ அப்படிங்கிறது ஃப்ரண்ட்லேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 23வது எழுத்து, ஐ அப்படிங்கிறது 9வது எழுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து, எஸ் அப்படிங்கிறது 19வது எழுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து, இங்கிறது 5வது எழுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து. இப்போ இது எல்லாமே சேர்த்து ஆன்சரை சொல்ல போகிறோம். 15181622399195 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட், இதில் ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் பெருசாக மெனக்கடுறதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிற விஷயத்தை நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் இந்த ஒரு கேள்வியை சும்மா பார்த்தா கண்டிப்பாக பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம் அதிகமாகுங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி பரிச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏபிசிடி எழுதி வச்சுட்டு நம்பர்ஸை போட்டு வச்சுட்டு இப்போ பார்த்தாவே அதனுடைய பேட்டர்னை புரிஞ்சுக்க முடியுங்க. நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இப்போ இந்த ஒரு கேள்வியில் ஜி பார்க்குறீங்க, ஜிக்கு எப்படி 20 வந்துச்சுன்னு பார்க்க போறீங்க. ஜிங்கிறது ஆல்பபெட்ல முதல்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7வது எழுத்து, ரிவர்ஸ்ல இருந்து 20வது எழுத்து நீங்க ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பீங்க. அதை பார்த்த உடனே உங்களால பேட்டர்னை புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பண்ணக்கூடாத ஒரு தப்பு என்னன்னா, ரைட், உடனே அது கடைசி ரிவர்ஸ் ஆர்டர் தான் இதனுடைய பேட்டர்ன் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடவே கூடாது. கடைசி எழுத்து வரைக்கும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பேட்டர்னோ அதை கொண்டு வந்து நீங்க கேள்வியில் அப்ளை பண்ணணுமே தவிர 2வது எழுத்து 3வது இங்க பாருங்க 4 எழுத்து வரைக்கும் ஒரே மாதிரி பேட்டர்ன்ல தான் இருந்துச்சு, 5வது எழுத்துக்கு மேல வேற பேட்டர்ன் ஆயிருச்சு. அப்படி கண்டிப்பா மாறிடும். ரைட், கடைசி எழுத்து கூட மாறி இருக்கும், இல்லாட்டி நடுவில் ஒரே ஒரு எழுத்து மட்டும் கூட மாத்தி கொடுக்கலாம். ரைட், இதுக்கு பேட்டர்ன் எல்லாம் கிடையாதுங்க, ரேண்டமா என்ன வேணாலும் கொடுக்கலாம். அப்ப நீங்க கேர்ஃபுல்லா 8 எழுத்து இருக்கு அப்படின்னா 8 எழுத்தும் ஒரே மாதிரி இருக்காங்கிறத, என்ன பேட்டர்ன்ல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து நீங்க கேள்வியில கேட்டதுக்கு அப்ளை பண்ணணும். ரைட், ஓகே. ஸோ 14வது கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த கன்வர்ஷன்ல கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வால்யூம்ல. ஸோ ஒரு கியூபாய்ட் டேங்க் இருக்கு, அதனுடைய வால்யூம் லென்த் பிரெத் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ரைட், அதை லிட்டர்ஸ்ல கேட்குறாங்க வால்யூம். ஸோ வால்யூம்கான ஃபார்முலா எல் இன்டூ பி இன்டூ ஹெச்ங்க. ஸோ 3 இன்டூ 2 இன்டூ 1 6 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது ஆன்சர். லிட்டர்ல கேள்வி கேட்கறதுனால 6 லிட்டர்னே ஆப்ஷன்ல இருக்குங்க. ரைட், நம்ம என்ன யூனிட்ல இருக்குங்கிறத கவனிக்காம விட்டுருவோங்க. நேத்து கிளாஸ்ல கூட ஏதோ நேத்து மாடல் டெஸ்ட்ல கூட நம்ம ஒரு கேள்வி அந்த மாதிரி கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். யூனிட்டை கவனிங்க, யூனிட் தெரிஞ்சாதான் யூனிட்ல இருந்து தான் அதை நம்ம எழுதவே முடியும். ரைட், அந்த 3 மணி நேரம் ரைட் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 180 யாராவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அதை நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ரைட், அந்த 180 மினிட்ஸ்ன்னு கிடைச்சிருக்கும், அதை வந்து 3 மணி நேரம்னு ஆன்சர் சொல்லியிருக்கப்போம். 180ங்கிற நம்பரை வச்சு ஆன்சர் பண்ண மாட்டோம், அதே தான் இங்கேயும். ரைட், 6ங்கிற நம்பர் கிடைக்குது கணக்கு போட்டா. ஆப்ஷன்ல 6ங்கிற நம்பர் இருக்கு, கேள்வியில லிட்டர்ல கேட்குறாங்க, ஆப்ஷன்லயும் அது 6 லிட்டர்னே தான் இருக்கு, அதனால அது சரியான தவறு. அப்ப நம்ம முதல்ல நம்ம கணக்கு போறது என்ன யூனிட்ல இருக்கு ரைட் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணும். ரைட், இது 3ங்கிறது மீட்டர்ல இருந்துச்சு, 2ங்கிறது மீட்டர்ல இருந்துச்சு, 1ங்கிறது மீட்டர்ல இருந்துச்சு, 3 மீட்டர் பெருக்குன்னா அது மீட்டர் கியூப்ல இருக்கும். 1 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது 1000 லிட்டருக்கு சமம். அப்ப 6 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது 6000 லிட்டருக்கு சமம். அப்ப ஆன்சர் 6000 லிட்டர், ஆன்சர் ஆப்ஷன் சி. 14வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 6000 லிட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2 கன்வர்ஷன் நான் லிட்டருக்காக சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது 1000 லிட்டருக்கு சமம். ரைட், இதுவே 1000 சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது 1 லிட்டருக்கு சமம். 1000 சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது 1 லிட்டருக்கு சமம். இந்த லிட்டருக்கான கன்வர்ஷன்ல இது 2 விஷயத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தா போதும். உங்களுடைய கேள்வியில லென்த்து பிரெத்து ஹைட்டு மீட்டர்ல கொடுக்கும் பொழுது உங்களுடைய வால்யூம் மீட்டர் கியூப்ல கிடைக்கும். அப்ப மீட்டர் கியூபா இருக்கிறது லிட்டரா மாத்துறதுக்கு 1000ஆல பெருக்க போறீங்க. இதே ரைட், உங்களுடைய நீளம் சென்டிமீட்டர்லயும் அகலம் சென்டிமீட்டர்லயும் உயரம் சென்டிமீட்டர்லயும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கன அளவு சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கும். அப்ப சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கக்கூடியதை லிட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு 1000ஆல டிவைட் பண்ண போறீங்க. கிளியரா புரிஞ்சுக்க முடியுதுங்களா? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வால்யூம் ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கேள்வியில ஃபார்முலா எழுதி ஃபார்முலால அப்ளை பண்ணும் பொழுதுங்க உங்களுக்கு லிட்டர்ல ஆன்சர் கிடைக்கவே கிடைக்காதுங்க. கணக்கு போட்டா உங்களுக்கு லிட்டர்ல ஆன்சர் வரவே வராது. மீட்டர்ல கொடுக்கும் பொழுது மீட்டர் கியூப்ல கன அளவு இருக்கும், அந்த மீட்டர் கியூப் 1000ஆல பெருக்கும் பொழுது லிட்டர் ஆயிரும். ஒருவேளை எல்லா யூனிட்டும் சென்டிமீட்டர்ல இருக்கும் பொழுது கன அளவு சென்டிமீட்டர் கியூப்ல கிடைக்கும், அது 1000ஆல வகுத்தா லிட்டர்ல மாறுங்க. எல்லாருக்கும் புரியுது இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 2 விஷயம். அடுத்து 15வது கேள்வி. ரைட், நீங்க ரேஷியோல இப்படி ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாங்க. ரைட், ரேஷியோல இப்படி ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். என்னன்னா
இந்த மாதிரி எக்ஸ் இஸ் டு ஒய்யோ இந்த மாதிரி என்ன டேட்டா வேணா ரேஷியோவில் கொடுத்துட்டு அதனுடைய வேல்யூவை கொண்டு போய் இன்னொரு இடத்துல அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்ட். ரைட், திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ரேஷியோ டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 4x ஈக்குவல் டு 3y அப்படின்னு கொடுத்துருக்கலாம். இல்லை எக்ஸ் இஸ் டு ஒய் ஈக்குவல் டு 3:4 இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து இன்னொரு ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி இன்னொரு ஈக்குவேஷனில் இதே எக்ஸ் ஒய் வர மாதிரி இருக்கும். இந்த வேல்யூ எடுத்து போய் அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே லாஜிக் தான் இங்கேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொடுத்துருக்கோம். ரைட், இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்யோடைய வேல்யூ 7, எக்ஸ் மைனஸ் ஒய்யோடைய வேல்யூ 3. இதுல இருந்து எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ எடுத்துக்கலாமா? ஆட் பண்ணோம் அப்படின்னா 2x ஈக்குவல் டு 10. ரைட், எக்ஸோடைய வேல்யூ 5. அடுத்தது எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 7, எக்ஸோடைய வேல்யூ 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒய்யோடைய வேல்யூ 2. இப்போ எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ எடுத்துட்டு வந்து இந்த கொடுத்துருக்க ஃபார்மேட் எழுதலாம். எக்ஸ் கியூப் ஒய் கியூப், எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் இஸ் டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். இதில் எக்ஸுங்கிறது 5, 5 கியூப் பிளஸ் ஒய்ங்கிறது 2, 2 கியூப் இஸ் டு 5 கியூப் மைனஸ் 2 கியூப். ஸோ 5 கியூப் 125 பிளஸ் 2 கியூப் 8ன்னு எழுதலாம். இஸ் டு 125 மைனஸ் 8, 133 இஸ் டு 117. ரைட், ஆப்ஷன்ஸில் வந்து ரேஷியோவா இல்லை ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஃப்ராக்ஷனும் ரேஷியோ ஒன்று தான் நம்ம கிளாஸில் படிச்சிருக்கோம். ரைட், அதாவது ஏ ஈஸ் டு பி அப்படின்னு சொல்றதும் ஏ பை பி அப்படின்னு சொல்றது ரெண்டுமே ஒன்று தான். அப்போ இதை நம்ம பின்னமாக எழுதலாம். 133 டிவைடட் பை 117 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் சி 133 டிவைடட் பை 117ங்க. அடுத்து 16வது கேள்வி. ஸோ 16வது கேள்வியில் ஏபி அப்படிங்கிற ரெண்டு பேர்த்தினுடைய வருமானத்தை கம்பேர் பண்ணுறாங்க. ஏவினுடைய வருமானம் பியினுடைய வருமானத்தை கம்பேர் பண்ணும் பொழுது 40% அதிகமாக இருக்கு. அப்ப பியினுடைய வருமானம் ஏ கூட கம்பேர் பண்ணும் பொழுது எவ்வளவு சதவிகிதம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. இது ரெண்டு பேர்த்தினுடைய சம்பளத்தை கம்பேர் பண்ணுவாங்க, உயரத்தை கம்பேர் பண்ணுவாங்க, வெயிட்டை கம்பேர் பண்ணுவாங்க. இப்படி கம்பேர் பண்ணும் பொழுது ரைட், இல்லாட்டி ப்ரைஸும் குவான்டிட்டியும் கம்பேர் பண்ணுவாங்க. எப்படி வேணாலும் கம்பேர் பண்ணலாம். ஒரு சைடு அதிகமாச்சு அப்படின்னா இன்னொரு சைடு குறையும். அது எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கணும். ரைட், ஸோ ஒரு ஃபார்மெட்டாக எழுதணும் அப்படின்னா ஆர் டிவைடட் பை 100 பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்டூ 100ங்கிறது கான்செப்ட். இந்த 100 எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா இதை பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்கறனால 100 100ஆல பெருக்கி இருக்குங்க. கேள்வியில் சொல்லியிருக்க ஒரே ஒரு டேட்டா 40%, அதுதான் ஆறுனுடைய மதிப்பு. அதிகம் சொன்னாங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளஸ் பண்ண போகிறோம், குறைவுன்னு சொன்னால் மைனஸ் பண்ண போகிறோம். ஆன்சர் பண்ணலாமா? ஸோ 40 டிவைடட் பை 100 கூட்டல் 40, ஏன்னா அதிகம் சொல்லியிருக்கனால 40 இன்ட்டு 100. ஸோ 40 டிவைடட் பை 140 இன்ட்டு 100. ரைட், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 2 முறை 7 முறை. ஸோ 200 டிவைடட் பை 7. ஸோ 200 7ஆல் டிவைட் பண்ணும் பொழுது 28 முறை போக மீதி 4/7. ஸோ 28 4/7% அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 28 4/7%. இதுல ரெண்டு பேர்த்தினுடைய சம்பளத்தை கம்பேர் பண்றாங்க. ஒருத்தர் அதிகமாக இருந்தா இன்னொருத்தர் அவரை விட குறைவாக தான் இருப்பாரு. அப்போ ஒருவேளை குறைவாக இருக்கிறத கொடுத்துட்டா இன்னொருத்தர் அதிகமா இருப்பாரு. அது எதா இருந்தாலும் அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ரெண்டு பேர்த்தினுடைய சம்பளத்தை கம்பேர் பண்ற மாதிரி உயரத்தை கம்பேர் பண்ண சொல்லி கேட்கலாம், வெயிட்டை கம்பேர் பண்ண சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு பொருளினுடைய விலை அதிகரிக்கும் பொழுது அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவு % குறையுங்கிறது கேட்கலாம். எல்லாமே ஒரே கான்செப்டுங்க. அடுத்து 17வது கேள்வி. மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் 4275க்கு விற்பதால் அவருக்கு 5% நட்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? ரைட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜாக அதை சொல்லும் பொழுதுங்க, ஒரு பொருளை என்ன விலைக்கு வாங்குறாங்களோ அது எப்பயுமே 100%ஆக இருக்குங்க. அந்த பொருளை விற்கிறது அப்படிங்கிறது செல்லிங் பிரைஸ், விற்பனை விலை. அந்த விற்பனை விலைங்கிறது சதவிகிதத்தில் மாறுங்க. லாபத்துல வித்தாங்கன்னா 100 விட அதிகமா இருக்குங்க, நஷ்டத்துல வித்தாங்கன்னா 100 விட குறைவா இருக்குங்க. இப்ப இந்த ஒரு கேள்வியில 4275 ரூபா அப்படிங்கிறது விற்பனை விலை. அந்த விற்பனை விலையில 5% நஷ்டமாயிருக்கு அப்படின்னா அப்ப 95% வித்திருப்பாங்க. ஏன்னா அவங்க வாங்கினது 100%, அதை விட கம்மியா வைக்கும் பொழுதுதான் நஷ்டம். எவ்வளவு கம்மியா வைக்கிறாங்க அப்படின்னா 5% கம்மியா வைக்கிறாங்க, அப்ப 95% வித்திருப்பாங்க. இப்போ 5% நான் லாபத்துல விற்கணும் அப்படின்னா 100% விட 5% அதிகமா விற்கணும். அப்ப 105% விற்கணும். அதுதான் எவ்வளவுன்னு கேள்வியில கேட்கிறாங்க. அதுதான் எக்ஸ். அந்த எக்ஸை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். கிளியர்? ரைட், கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். 4275 இன்ட்டு 105 டிவைடட் பை 95 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதை கேன்சல் பண்ணும்பொழுது 4725 அப்படிங்கிறது எக்ஸினுடைய மதிப்பாக கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி.
4725. இதுல நமக்கு அந்த பொருளினுடைய வாங்கிய விலை எவ்வளவுங்கிறது தேவையே இல்லைங்க. அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவையே இல்லை. ரைட், நீங்க 95% இதுன்னா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து 5% கூட்டினாலும் தப்பு கிடையாது. ஆனா என்ன ஒண்ணு, 100%ங்கிறது இந்த இடத்துல தேவையே இல்லை. என்ன வேணுமோ அதை டைரக்டா கிராஸ் மல்டிபிள்ல பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு தப்பு என்ன பண்ணிட வேண்டாம்னா, 5% நஷ்டத்துல வித்திருக்காங்கல்ல, அப்ப இந்த காசுல 5% கூட்டினா வாங்கிய விலை கண்டிப்பா கிடைக்காது. ரைட், உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. 4275ல 5% நஷ்டத்துல வித்திருக்காங்க. இப்ப 4275ல 5% கண்டுபிடிச்சு கூட்டினா வாங்கிய விலை கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது, அது தவறு. ரைட், நம்ம ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல நிறைய டீட்டெயிலா பார்த்துருப்போம். என்னுடைய சம்பளம் 10% இன்க்ரீஸ் பண்ணாங்க, மறுபடியும் 10% குறைச்சாங்கன்னா நான் பழைய சம்பளமே வாங்க மாட்டேன். அந்த லாஜிக் தான் இங்கேயுமே. ஸோ 18வது கேள்விங்க, ஒரு தொகைக்கு தனி வட்டி மூலம் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை 815. 4 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை 854. இதுல அசலும் 3 வருஷத்தினுடைய வட்டியும் இருக்குங்க. இதுல அசலும் 4 வருஷத்தினுடைய வட்டியும் இருக்குங்க. ரைட், அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 1 வருஷம். 1 வருஷத்தினுடைய வட்டி 39 ரூபான்னு சொல்லிடலாமா? ரைட், இப்ப மூலத்தொகை எவ்வளவு, அசல் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இப்ப இதுல நான் 3 வருஷத்தினுடைய வட்டி இருக்கு, 1 வருஷத்தினுடைய வட்டி 39 தெரிஞ்சிருச்சு. 3 வருஷத்தினுடைய வட்டி அதுல கழிச்சா அசல் கிடைக்கும், இல்ல 4 வருஷத்தினுடைய வட்டி இதுல கழிச்சாலும் அசல் கிடைக்கும். எல்லாமே ஒண்ணுதான். 3 வருஷத்தினுடைய வட்டியை கழிச்சுக்கலாம். 1 வருஷத்துக்கு 39 ரூபா வட்டினா 3 வருஷத்துக்கு 117 ரூபா. 815 ரூபாங்கிற மொத்த தொகையில 3 வருஷத்தினுடைய வட்டி 117 ரூபாவை கழிச்சிட்டோம் அப்படின்னா 698 ரூபாங்கிறது அசல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 698 ரூபாங்கிறது அசல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 19வது கேள்வி, வடக்கு நோக்கி 48 மாணவர்கள் வரிசையில், ரைட், வடக்கு நோக்கி 48 மாணவர்கள் ஒரு வரிசையில் நிற்கிறாங்க. தீபா இடது முனையிலிருந்து, இடதுங்கிறது உங்களுடைய இடது எதுவோ அதுதான் அவங்களுக்கும் இடதுங்க, கேள்வியில சொன்னதும். இடது முனையிலிருந்து 15வது இடத்துல இருக்கிறாங்க. தீபா அப்படிங்கிறவங்க லெஃப்ட் சைட்ல இருந்து 15வது இடத்துல இருக்காங்க. தீபாவுக்கு வலது புறத்துல 9வது இடத்துல தினேஷ் இருக்காருங்க. அப்ப தீபாவை தாண்டி ரைட் சைட்ல, தீபாவுக்கு ரைட் சைடு அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு எங்க போகுதோ அதுதான். அந்த இடத்துல இருந்து 15வதா இருக்கிற இடத்துல இருந்து ரைட் சைடுங்க. 9வது பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னா தினேஷ் இருக்காங்க. இப்ப கேள்வி என்னன்னா, கோட்டின் வலது முனையிலிருந்து தினேஷ் நிலை என்ன? ரைட் சைட்ல இருந்து தினேஷ் எத்தனாவது இடத்துல இருக்காருன்னு கேட்கிறாங்க. அப்ப முதல்ல லெஃப்ட் சைட்ல இருந்து தினேஷ் எத்தனாவதா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் 9வது இடத்துல இருக்காரு இல்லையா சார்? இல்லைங்க, அவங்க தீபாக்கு 9வது இடத்துல இருக்காங்க. டோட்டலா சொல்லணும்னா நான் போட்டிருக்க ஏரோ மார்க்லேயே சொல்லிட முடியும். 15 9 கூட்டி சொல்லலாம். 15 கூட்டல் 9, தினேஷ் அப்படிங்கிறவங்க லெஃப்ட் சைட்ல இருந்து 24வது இடத்துல இருக்காங்க. ரைட், கீழே எழுதிக்கலாம், ஏன்னா மேல இருக்கிறது ரைட் கான்செப்ட். ஸோ 24வது இடத்துல இருக்காங்க தினேஷ். 15யும் 9யும் கூட்டி சொல்றோம். ரைட், ரைட் சைட்ல இருந்து எத்தனாவது இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் பிளஸ் ரைட் -1. ஏன் -1 பண்றோம் அப்படின்னா, லெஃப்ட் ரைட் பொசிஷன் ஆட் பண்ணும்பொழுது ஒருத்தருடைய 2 பொசிஷன் ஆட் பண்ணும்பொழுது அவர் 2 முறை கவுண்ட்ல வந்துருவாரு. அதனால -1 பண்ணும்பொழுது மொத்த எண்ணிக்கை மட்டும் கிடைக்கும். ஸோ டோட்டல் அப்படிங்கிறது கேள்வியில 48 பேர் இருக்காங்க. தினேஷ் அப்படிங்கிறவர் லெஃப்ட்ல இருந்து 24வது இடத்துல இருக்காரு. முதல்ல அவர் 24வது இடத்துல லெஃப்ட்ல இருந்து இருக்காருங்கிறது உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருந்தாதான் அடுத்து ரைட் நம்ம கண்டுபிடிக்கவே முடியுங்க. ரைட்ல இருந்து எத்தனாவதா இருக்காரு? -1. ஸோ 48 ஈக்குவல் டு 24 -1 23 பிளஸ் ரைட். 23 இங்கே கொண்டு வந்து கழிச்சோம் அப்படின்னா 25 அப்படிங்கிறது ரைட்டினுடைய மதிப்பு. ஸோ தினேஷ் அப்படிங்கிறவர் ரைட் சைடு எண்டில் இருந்து வலது முனையிலிருந்து வலது மூலையிலிருந்து எவ்வளவு எத்தனாவது இடத்துல இருக்காரு அப்படின்னா 25வது இடத்துல இருக்காருங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 20வது கேள்வி, டைஸ் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட். ரைட், ஹேண்டு, லெக்கு, ஹைஸு, நோஸு, மவுத்து, இயர், இது எல்லாமே 6 பக்கத்துலையும் ஒவ்வொரு வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. கேள்வி என்னன்னா, இந்த பகடையில் 3 நிலைகள் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஹேண்ட் என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கத்தில் என்ன இருக்கும்? ஹேண்ட் என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கத்தில் என்ன இருக்குங்கிற கேள்வி எப்படியெல்லாம் மாற்றி சொல்லலாம் அப்படின்னா, ஹேண்டுங்கிறது மேலே இருந்துச்சுன்னா அடியில் என்ன இருக்குன்னு கேட்கலாம். எல்லாமே ஒன்று தான். எதிர்பக்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இதில் எதை வேணாலும் கம்பேர் பண்ணலாம். நான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னையும் தேர்ட் ஒன்னையும் கம்பேர் பண்ணுறேன். காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடலாம். லெக்குங்கிறது ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கிளாக் வைஸ்ல எழுதுறேன். ஹேண்டு, இ, ஐஸ். அடுத்து இங்க லெக்குக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் எழுதலாம். மவுத்து, நோஸ். ரைட், இன்னும் மிச்சம் என்னதான் இருக்கு? ரைட், லெக்கு, இன்னொன்று இயர்ஸ் மிச்சம் இருக்கு. ரைட், இப்போ ஹேண்டினுடைய ஆப்போசிட் மவுத்து, மவுத்தினுடைய ஆப்போசிட் ஹேண்டு.
ஐஸினுடைய ஆப்போசிட் நோஸு, நோஸினுடைய ஆப்போசிட் ஐஸு. லெக்கினுடைய ஆப்போசிட் இயர்ஸ், இயர்ஸினுடைய ஆப்போசிட் லெக். இந்த கேள்வியில் ஹேண்டினுடைய ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. ஹேண்டினுடைய ஆப்போசிட் மவுத்து. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ 21 50,000 அப்படிங்கிற ஒரு அசலுக்கு 16% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுக்கான கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 50,000 அப்படிங்கிற ஒரு காசுக்கு 16% வட்டி, ரைட். அசல் கூட 16% வட்டி செய்கிற பொழுது 116% இருக்கும் முதல் வருஷத்துக்கு, ரெண்டாவது வருஷத்துக்கு 116% இருக்கும், ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 67,280 அப்படிங்கிறது கிடைக்கும். அது மொத்த தொகை. அந்த 67,280 அசல் 50,000 அப்படிங்கிறத கழிச்சிட்டோம் அப்படின்னா 17,280 வட்டி மட்டும் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதை நம்ம 2-1 அப்படிங்கிற கான்செப்ட் அப்ளை பண்ணுவோம். 2 வருஷங்கிறதுனால 2-1. முதல்ல 50,000க்கு 16% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவோம். 50,000த்துல 16% அப்படிங்கிறது 8,000. அடுத்து 8,000க்கு 16% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவோம். 16% அப்படிங்கிறது 1,280. ஸோ இங்கே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 16,000. இங்கே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1,280. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 17,280. இந்த மெத்தடில் டைரெக்டாக வட்டி மட்டும் கிடைச்சிருச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 17,280. 2 டைப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது பாப்புலேஷன் கான்செப்டில் அப்ளை பண்ணியிருக்கோம், இது அந்த பர்சன்டேஜ் லாஜிக்கில் அப்ளை பண்ணியிருக்கோங்க. அடுத்து 22வது கேள்வி ப்ராபபிலிட்டியில் இருந்து டைரெக்டாக கொஷின் கால்குலேட் பண்ணுற மாதிரி தான், பெரிய லாஜிக்லாம் கிடையாதுங்க. ஃபார்முலா பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. எல்லா டேட்டாவுமே இருக்குது, எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 0.37 அப்படிங்கிறது பி ஆஃப் ஏ, 0.42ங்கிறது பி ஆஃப் பி, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியினுடைய மதிப்பு 0.09. ரைட். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 0.79 மைனஸ் 0.09. ரைட். அப்போ இதை மைனஸ் பண்ணும் பொழுது 0.70, பின்னாடி 0 போட்டாலும் ஒன்று தான், பொல்லினாலும் ஒன்று தான். ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படிங்கிறதுனுடைய மதிப்பு 0.7. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரைட். 23வது கேள்வி. ஸோ 23வது கேள்வி 7, 4. ரைட். உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் பெரிய நம்பராக இருக்குது, அப்போ அதை ரெண்டையும் வச்சு எழுத போகிறோம். 7ஐயும் 4ஐயும் பெருக்குனா 28 தான். ரைட். 7ங்கிறது 7 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 49, அது கூட 4 ஆட் பண்ணலாம். ஸோ 49 கூட்டல் 4, ஸோ 49 ஸ்கொயர் கிடையாது, 7 ஸ்கொயர், அது 49, ஈக்குவல் டு 53ங்கிறது சரியாக இருக்கு. ஸோ அப்போ 11 ஸ்கொயர் பிளஸ் 6, 11 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 121, அது கூட 6 கூட்டணும் அப்படின்னா 127ங்கிற நடு நம்பர் கிடைக்குது. அப்போ 14 ஸ்கொயர் கூட்டல் 3, 14 ஸ்கொயர் பண்ணால் 196, அது கூட ஒரு 3 கூட்டினா 199. ஆன்சர் ஆப்ஷன் சி 199ங்க. அடுத்து 24வது கேள்வி. ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கக்கூடிய கேள்விங்க. இதே கேள்வி அப்படியே கூட ரிப்பீட் ஆகலாம். ரைட். ரொம்ப கேர்ஃபுல்லாக கேள்வி நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த கேள்வியில் டைம் தப்பாக எழுதிட்டீங்கன்னா லாஜிக்கே தப்பாயிருங்க. ரைட். ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது நேரம் 3 மணி ஆக 15 நிமிடங்கள் உள்ளது என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் என்னன்னு கேள்வி. A clock seen through a mirror shows 2:45 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2:45ங்க, 3 மணி ஆக 15 நிமிடங்கள் உள்ளது. இந்த ஆகங்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. டைம் கேள்வியில 3:15ன்னு சொல்லல, 2:45ன்னு சொல்றாங்க. எல்லாத்தாலையும் கவனிக்க முடியுதா சார்? 2:45 இல்லவே இல்லையே, நல்லா கவனிங்க. 3 மணி ஆகி 15 நிமிடம் ஆயிருக்குன்னு சொன்னா 3:15ங்க. மணி என்ன சொல்லியிருக்காங்க? 3 ஆக 15 நிமிடம் உள்ளது. அப்ப 2:45 தான் ஆகுது, இன்னும் 3 மணி ஆகலைங்க. 3 மணி ஆகிறதுக்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. அப்போ 2:45 ஆயிருக்குங்க. ரைட். இங்க 2:45ன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 3:15ன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது 3:15. 2:45னா ரைட், 3க்கு இன்னும் ஒரு குவார்ட்டர் இருக்கு. ஒரு குவார்ட்டர் அப்படிங்கிறது 15 மினிட்ஸ். 3 ஆக இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. 2:45, 2:45ங்கிறது டைம். இந்த இடத்துல இந்த டைம் கேள்வியில சொன்னது சரியா புரிஞ்சிருந்தாதான் நம்மளால கணக்கே போட முடியுங்க. ரைட். இது ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். ஆனா நம்மளுடைய கிளாஸஸ்ல நம்ம எப்பயுமே சொல்றது தான், ஒரு கணக்கு கேள்வியை பார்க்கும்பொழுது நம்மளுடைய கண்ணு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம தெளிவா படிச்சோம் அப்படின்னா கூட அதை கவனிக்காதுங்க, மண்டையில ஏத்திக்காது. வெறும் அந்த நம்பர் மட்டும் தான் கண்ணு கவனிக்கும். அப்படி பார்க்கும்பொழுது 3.25 எடுத்து கணக்கு போட ஆரம்பிச்சிருவோம். ரைட். ரொம்ப பொறுமையா கேள்வியை ரீட் பண்ணாவே போதுங்க, எந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கும் இல்லாம ஆன்சர் பண்ண முடியும். ரைட். இப்போ கடிகாரத்துல தெரிகிற நேரத்துக்கான கேள்விக்கு ரைட்
23 hours 60 minutesல மைனஸ் பண்ணணும் கொடுத்துருக்க டைம். 24 மணி நேரத்தில் கழிக்கணும். 24 மணி நேரம் அப்படிங்கிறத நான் 23 மணி நேரம் 60 நிமிஷமா பிரித்து எழுதிக்கிறேன். ஸோ கழிச்சோம் அப்படின்னா 2.25 கழிச்சோம் அப்படின்னா 21:15 கிடைக்கும். 21ங்கிறது நமக்கு ரயில்வே டைமாக வருது. ரயில்வே டைமாக வரும்பொழுது மட்டும் 12 ஹவர்ஸில் மைனஸ் பண்ணலாம். ஸோ 12 ஹவர்ஸில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 9:15 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட் சார், இது ஏன் 23 hours 60 minutesல மைனஸ் பண்ணுறோம்? 11 hours 60 minutesல மைனஸ் பண்ணக்கூடாதா? தாராளமாக பண்ணலாம். அந்த கேள்வி 11 மணி நேரத்துலையோ 12 மணி நேரத்துலையோ கேள்வியாக கேட்கும்பொழுது அந்த கழித்தல்ல நம்ம கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஸோ அதனால கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், ஒரே மாதிரியே இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் 24 ஹவர்ஸில் மைனஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ 24 ஹவர்ஸை கூட நம்ம மினிட்ஸாக கழிக்கணுங்கிறதுக்காக 23 hours லாஸ்ட் 1 hour மட்டும் 60 minutesஸாக எழுதி வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் கழிக்கும் பொழுது உங்களுக்கு 12 தாண்டி 13, 14 வந்தால் மட்டும் நீங்கள் ரயில்வே டைமாக வரும்பொழுது மட்டும் 12 ஹவர்ஸில் மைனஸ் பண்ணுங்க. 13, 14 வராமல் 12க்குள்ளேயே கேள்வி இருந்துச்சுன்னா வர நம்பரே தான் ஆன்சராக சொல்ல போகிறோம். ரைட், ரயில்வே டைமாக வந்தால் மட்டும் 12 ஹவர்ஸில் மைனஸ் பண்ணால் போதுங்க. ஸோ 24th கொஸ்டினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 9:15ங்க. இதில் ரொம்ப முக்கியம், முதல்ல 2:45 டைம் கேள்வியில் இருக்குங்கிறது நமக்கு தெரியணுங்க. ஸோ 25வது கேள்வி, மற்றவிலிருந்து வேறுபட்ட உருவத்தை தேர்ந்தெடுக்கவும். ரைட், செலக்ட் த ஃபிகர் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். மற்றதில் கம்பேர் பண்ணும்பொழுது ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும், அது எதுன்னு கேட்குறாங்க. ரைட், இப்போ இந்த பார்ட்டும் ரைட், இங்கே ஒரு பார்ட் மிஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, அந்த பார்ட்டு தான் இது. இதுவும் சேர்ந்துச்சுன்னா ஒரு முழு வட்டத்தை உருவாக்கிடும், கம்ப்ளீட் சர்க்கிள் ஆயிரும். இதுவும் சேர்ந்துச்சுன்னா கம்ப்ளீட் சர்க்கிள் ஆயிரும். இதுவும் சேர்ந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட் சர்க்கிள் ஆயிரும். ஆனால் இதுவும் சேர்ந்தா ஒரு முழு வட்டம் ஆகாது. அப்போ இதுதான் வேறுபட்டதாக இருக்குங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? 25வது கேள்வியில் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ரெண்டு டயக்ராமை சேர்த்துறோம் அப்படின்னா ஒரு முழு வட்டம் கிடைக்காது. ஆப்ஷன் ஏலையும் ஆப்ஷன் பிலையும் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 2 இமேஜஸை ஒன்று சேர்த்தணும் அப்படின்னா 2 உருவத்தை ஒன்று சேர்த்தணும் அப்படின்னா ஒரு முழு வட்டம் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் சியில் இருக்கிறது மட்டும்தான் வேறுபட்டதாக இருக்கு. அதனால ஆட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆட் ஒன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே 3வது 4வது கேள்வியில் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? ரைட், ஒரு நம்பர்ஸும் ஆல்ஃபபெட்ஸும் இருக்கிறதுல எது வித்தியாசமாக இருக்குன்ட்டு அதே இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, இவ்வளோதான் விஷயம். ரைட், ஸோ இந்த ஒரு மாடல் டெஸ்ட்டில் டோட்டலாக 25 கொஷின்ஸ் எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு இந்த 5 மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ரிவிஷன் கிளாஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இருந்திருக்கும். ரைட், நான் முதல்ல சொன்னது தான், குரூப் 1 மட்டும்தான் இதை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதை பார்க்கணுங்கிற நீட் இல்லை. குரூப் 4 அடுத்த ஒரு மாதத்தில் இருக்குது. நீங்கள் குரூப் 4 படிக்கிறவங்க கூட உங்களுடைய ரிவிஷனுக்கு நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 5 மாடல் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்துருக்கலாங்க. ரைட், தேங்க்யூ.